அனைவருக்கும் வணக்கம். நான் 2023 to 24ஆம் ஆண்டு நடைபெற்ற நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தேர்வர். இப்ப நம்ம வருகின்ற 24ஆம் தேதி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்துல மாபெரும் உண்ணாவிரதம் கவன ஈர்ப்பு நிகழ்வை நடத்த ஆயத்தப்படுத்தியிருக்கோம். அதுக்கான கமிஷனர் ஆபீஸ்ல முறைப்படி பர்மிஷனும் வாங்கியிருக்கோம். இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்மளுடைய காலம் 13 ஆண்டு காலம் வீணாயிடுச்சு. 13 வருடங்களுக்கு பிறகுதான் நியமன தேர்வை 2023ல கண்டக்ட் பண்ணாங்க. ஆனா அந்த கண்டக்ட் பண்ண நியமன தேர்வுல காலி பணியிடங்கள் பார்த்தா வெறும் 2800 தான் நிரப்பினாங்க. சோ இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ இதனாலதான் நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். வருடம் ஒரு 1000 பணியிடங்கள் போட்டா கூட அந்த 12 வருடங்களுக்கு 12,000 பணியிடங்கள் நிரப்பியிருக்க முடியும். ஆனா கடந்த திமுக அரசு இதுக்கு 2800 பணியிடங்கள் மட்டும் சொற்பமாக பணியிடங்களை மட்டுமே நிரப்பி பெரும்பான்மையான ஆசிரியர்கள் கனவுல என்ன சொல்றது கனவையே கனவை நடக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஆசிரியர் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமுக்கு படிச்சோம், நல்ல மார்க் எடுத்தோம். ஆனா குறைவான காலி பணியிடங்கள் போட்டதுனால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். சோ இதனால நம்ம நிறைய டைம் போன கவர்மெண்ட்ல போய் கேட்டோம், இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, குறைவான காலி பணியிடங்கள் போட்டிருக்கீங்க, அது முழுவதுமா இருக்கிற காலி பணியிடங்கள் எல்லாமே நிரப்புங்கன்னு சொன்னதுக்கு அவங்க எதுவுமே பண்ணல. இன்னொன்னு 15 வருடங்கள் ஆச்சு பிஆர்டி பணியிடங்கள் நிரப்பி. கடைசியா 2010 தான் நிரப்பினாங்க. அந்த 15 வருடங்கள்ல ஒரு பிஆர்டி பணியிடங்கள் கூட நிரப்பப்படல. ஆனா இப்போதைக்கு வந்த தகவல் 800 பிஆர்டி பணியிடங்கள் இருக்குது. சோ அந்த பணியிடங்களையும் இப்ப நியமன தேர்வு நம்ம தானே எழுதியிருக்கோம், பிடி பிஆர்டின்னு நம்மளை வச்சு நிரப்பணும்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கைகளையும் நம்ம கேட்க போறோம். சோ இதுதான் நம்மளோட 2 பிரதான கோரிக்கை. 2023க்கு முன்பு உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் மறு நியமன தேர்வு இன்றி முழுவதுமாக நியமன தேர்வுல தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களை கொண்டே நிரப்பணும். அப்புறம் 2010க்கு அப்புறம் ஒரு பணியிடங்கள் கூட பிஆர்டி பணியிடங்கள் நிரப்பப்படாத சூழ்நிலையில அனைத்து பிஆர்டி பணியிடங்களையுமே நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டே நிரப்பப்படணும், மறு நியமன தேர்வு இன்றி. இந்த கோரிக்கையை தான் நம்ம கேட்க போறோம். சோ அதனால வருகின்ற 24ஆம் தேதி சென்னையில ஒரு மாபெரும் உண்ணாவிரத கவன ஈர்ப்பு பண்ண போறோம். இதுக்கு முறைப்படி பர்மிஷன் வாங்கியாச்சு. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்துல காலை 10ல இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நடக்குது. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. அதனாலதான் நாங்க இந்த குரல் ஒலியை நான் கொடுக்குறேன். தயவு செஞ்சு எல்லாரும் இதை பார்த்துட்டு, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் எங்க இருந்தாலுமே இந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தயவு செஞ்சு வந்துருங்க. இது உங்களோட உரிமைக்காக. நீங்க இத்தனை வருடம் கஷ்டப்பட்டு படிச்சு ஆசிரியர் ஆகணும் கனவோட இருந்த உங்களுக்கு ஒரு நடக்க போற ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த உண்ணாவிரதத்தை நம்ம ஒரு மாபெரும் உண்ணாவிரதமா நம்ம வெற்றியடை செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். ஏன்னா நியமன தேர்வு எழுதின முதல் செட் நம்ம தான். இடைநிலை ஆசிரியர்கள் போன வாரம் பண்ணாங்க, போன வெள்ளிக்கிழமை பண்ணாங்க. இப்ப நம்ம இந்த வெள்ளிக்கிழமை பண்ண போறோம். சோ 2 பேருக்குமே அவங்க ஏதாச்சும் நல்லது பண்ணுவாங்க. வருகின்ற பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில இது சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல முடிவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கு ஸ்ட்ரென்த் வேணும். அங்க அதிகப்படியான கூட்டம் போகும்போது மட்டும்தான் அது ஒரு பெரிய பேசு பொருளா பேசப்படும். நம்முடைய கோரிக்கை நம்முடைய உண்ணாவிரதம் மாண்புமிகு முதல்வர் சிஎம் விஜயண்ணாக்கு தெரியப்படுத்தணும். விஜயண்ணா நம்மளோட உண்ணாவிரதத்தை பார்த்துட்டாலே போதும், கண்டிப்பா அது என்னன்னு கூப்பிட்டு பேசுவாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் நம்ம அன்னைக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜயண்ணா யாரையும் கைவிட மாட்டாங்க. கண்டிப்பா இதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. ஆனா அதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். தயவு செஞ்சு இந்த குரல் ஒலியை கேட்கறீங்க அப்படின்னா நீங்க எந்த மாவட்டம் எந்த இடத்துல இருந்தாலும் தயவு செஞ்சு எந்த காரணமும் சொல்லாம வாங்க. நாங்க ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணணும். சென்னை உண்ணாவிரதத்துக்கு நீங்களே வர முடியலனாலும் உங்க சார்பா உங்க பெற்றோர்களை, உங்க சகோதர சகோதரிகளை, உங்க நண்பர்களை நீங்க அனுப்பி வைக்கலாம். நீங்க வர முடியலன்னு நாங்க வருத்தப்படல. நீங்க வந்தா ரொம்ப சந்தோஷம். நீங்க வர முடியலனாலும் மத்தவங்களை அனுப்பி வைங்க. வர்றவங்க கண்டிப்பா ஒருத்தவங்க 2 பேரை கூட்டிட்டு வாங்க. குழந்தைகளை, பெரியவங்களை கூட்டிட்டு வாங்க. பெண்கள் அதிகமா முன்னெடுங்க. சோ நம்ம இந்த குரல் ஒலி நான் எனக்கு மட்டும் வேலை கிடைக்கணும்னு நான் குரல் ஒலி கொடுக்கல, எல்லாருக்குமே வேலை கிடைக்கணும். நம்ம பாதிக்கப்பட்ட எல்லாருமே இதுல பயனடையணும்ன்றதுனாலதான் நான் இவ்வளவு நாங்க முன்னெடுப்பு பண்றோம். பிளீஸ் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வருகின்ற வெள்ளிக்கிழமை நடக்கின்ற உண்ணாவிரதத்தை ஒரு மாபெரும் வெற்றி உண்ணாவிரதமா சிஎம் விஜயண்ணாக்கு இதை ரீச் ஆகிற உண்ணாவிரதமா கொண்டுட்டு போய் சேர்த்துடணும். கண்டிப்பா வருகின்ற சட்டமன்றத்துல பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும். அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில நமக்கு ஒரு நல்லதொரு முடிவு வரும், நல்லதொரு நியூஸ் கிடைக்கும். நம்ம எல்லாருமே விரைவில் அரசு பணியில அரசு ஆசிரியர் நியமனம் ஆகுவோம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு உங்களுடைய சக்தி தேவை, உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நீங்க எல்லாருமே வருகை புரியணும். அன்னைக்கு சென்னையே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நம்மளுடைய கூட்டத்தை அங்க எல்லாரும் பேசணும். அந்த அளவுக்கு நம்ம அதை வெற்றியடைய செய்யணும். எல்லாருமே தயவு செஞ்சு வாங்க, ஒத்துழைப்பு கொடுங்க.
இது வந்து 2023-24 ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களின் சார்பாக அனைவரின் சார்பாக உங்களை நான் இருகரம் கூப்பிட்டு நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே வந்துருங்க. வணக்கம்.